அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னோடய பேர் ரூபேஷ்குமார். நான் முதலுதவி பயிற்சி மற்றும் பேரிடர் மேலாண்மை பயிற்சி கொடுத்துட்ருக்க ஒரு பயிற்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் முதலுதவி ஏன் தேவை, எதுக்காக பண்ண போகிறோம், அடுத்தது இன்னைக்கு காலகட்டத்தில் இது நமக்கு தேவையா. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உலகத்திலே அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்குது. எந்த அளவுக்கு மோசமாக நம்ம இருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 60 பேர் காலையில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போனால் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வரதில்லை. என்ன ஆகிறாங்க, ஏதோ ஒரு விபத்தில் அவங்க இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 பேர். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக்கில் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் இறந்து போகிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு 4 பேர் எலக்ட்ரிக் ஷாக்லேயும், இன்னும் ஒரு 4 பேர் தண்ணியில் விழுந்து இறந்து போகிறாங்க. இவங்க எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்போது நமக்கு சரியான முதலுதவி பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக இவங்களை காப்பாற்ற முடியும். முதலுதவி அப்படின்றது என்னது? ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, இல்லை ஒரு அவசர காலம், அந்த மாதிரி சூழ்நிலையில் அடிப்பட்டவரையோ இல்லை அவசர சூழ்நிலையில் இருக்கவரை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தது, இல்லைனா ஒரு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவரோட சரியான முறையில் அவங்கள உயிரோடு வச்சுருக்க ஒரு முறைக்கு பேர் தான் நம்ம முதலுதவி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நம்ம பார்க்குற விஷயம், என்ன பண்ணணும் ஒரு விபத்து ஏற்பட்டாலோ இல்லை அவசர சூழ்நிலையில் சரியான வகையில் நம்ம உதவி செய்யணும். ஆனால் என்ன செய்யணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்? யோசிச்சு பாருங்கள், இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்ம நிறைய பேர் அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட கிடையாது. அதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய பொதுவான காரணம் என்ன? காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, எனக்கு தேவையில்லாமல் கோர்ட்டு இல்லை ஒரு விட்னஸாக போக வேண்டியது இருக்கும் சார், அதனால் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறது ஒரு சரி. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? 2007 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அந்த மாதிரி சூழ்நிலை யார் உதவி செய்கிறாங்களோ, அது பப்ளிக்காக இருக்கலாம், வேறு யாராலும் இருக்கலாம், அவங்கள எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு கேஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம காவல்துறைக்கு சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருக்கு. இது காவல்துறையில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாமெல்லாம் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுட்ருக்கனால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாமே போயிடும். அதனாலேயும் நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போது இது ஏன் நமக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படிலாம் ரியாக்ட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம். சென்னையில் ஒரு பெரிய தனியார் பள்ளி, அதில் ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தை என்னாச்சுன்னா, இன்டர்வல் டைமில் வீட்டிலேருந்து வாழைப்பழம் கொடுத்து விட்ருக்காங்க. அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொண்டையில் சிக்கி குழந்தை இறந்து போச்சு. இப்போ அந்த குழந்தைய காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்போது? அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு முதலுதவி தெரிஞ்சுதான் கண்டிப்பாக செஞ்ச முடியும். ஆனால் இதே கிராமமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்றிருக்க முடியும். அப்போ நிறைய படிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு சரியான பேசிக் பயிற்சி இல்லை. அதனால் அந்த உயிர் இழக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள், வேதாரண்யத்தில் ஒரு ஸ்கூல் வேன் என்னாச்சு, ஏரியில் விழுந்துருச்சு. அந்த ஏரியில் போயிட்டு இருந்த அந்த வேனில் போயிட்டு 15 குழந்தைங்க ப்ளஸ் ஒரு டீச்சர். இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைங்கள கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை உயிரோடு கொண்டு வெளியில் போட்டாங்க. இத்தனைக்கும் அந்த டீச்சருக்கு நீச்சல் தெரியாது. ஆனாலும் அவங்களால காப்பாற்றினாங்க. கடைசியில் அந்த டீச்சர் உயிர் இறந்துட்டாங்க அந்த அம்மா. ஆனால் இந்த 13 குழந்தைங்களை வெளியில் கொண்டு போட்டாங்களே, அங்கே இருக்க யாராவது ஒருத்தருக்காவது ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருந்தால் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த 13 குழந்தைங்களும் இறந்து போச்சு. என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே அந்த குழந்தைங்க தண்ணி குடிச்சிருக்கோம், அப்போ தண்ணி முதல்ல எடுத்துருக்கணும். ரெண்டாவது வேறு என்ன பண்ணியிருக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு மூச்சு இருக்காது, அப்போ மூச்சு கொடுத்து கொண்டு போயிருக்கணும். இது ரெண்டையும் செஞ்சுருந்தா அந்த இடத்துல நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். இன்னொரு சூழ்நிலை பாருங்கள், நம்ம வீட்லேயே ஒருத்தருக்கு திடீர்னு வச்சுக்கணும். இப்போலாம் நிறைய இந்த ஹார்ட் அட்டாக் ரொம்ப அதிகமாக வருது. இந்த ஹார்ட் அட்டாக்லாம் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக் என்ன சொல்லுவோம், ஒருத்தர் வந்திருக்கு, டாக்டர் செக் பண்ணி பார்ப்பாரு. பார்த்துட்டு, சார் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கு, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், இல்லை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி எதாவது கேட்குறோமோ அப்படின்னா கிடையாது. இந்த காலத்தில் எல்லாமே மேசிவ் அட்டாக்காக வருது. அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த உயிரே போயிடுது. அப்போ அந்த மாதிரி சூழலில் ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கோ இல்லை நமக்கு ஒரு வாகனம் கிடைக்கிறதுக்கோ குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம அவங்கள உயிரோட பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சரியான பயிற்சி வேணும். இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு மாத்திரை வச்சு கொண்டு போனால் போதும், அவங்கள காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக காப்பாற்றலாம். இப்போது ரோடில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா
ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வச்சுக்கலாமே, அங்கே என்ன ஆகும்? முதல்ல சேர்றது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் இருக்கவங்க யாராவது சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னெசரி கமெண்ட்ஸாக நிறைய வரும். அதில் யாரோ ஒருத்தர் சும்மா இல்லாமல் எட்டி பார்த்துட்டு, சார் என்ன சார் இது இவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு, இவரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கெல்லாம் சான்ஸே தெரியல சார் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கமெண்ட்ஸை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்னாகும்? அந்த அடிப்பட்டவர் ஒரு செமி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருப்பார், அதாவது பாதி மயக்கத்தில் இருப்பார். இவர் இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படும்போது என்ன நினைப்பார்? ஓ, எனக்கு உயிர் படைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி போலதுன்னு சொல்லிட்டு பயம் அதிகமாக இருக்கும். அந்த பயம் அதிகமாக என்ன ஆகுது? ஏற்கனவே ஒரு ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், இப்போ இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ரத்த ஓட்டம் வெளியில் அதிகமாக போகும். நம்ம உடம்புல அந்த மூடில் ஒரு பாகம் ரத்தம் வெளியே போகும்போது நமக்கு உயிர் போயிடும். யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல அந்த உயிர் போகுது அப்படின்னா அது காரணம் வேறு யாருமே கிடையாது, அந்த கமெண்ட்ஸ் கொடுத்த ஒரு ஆள் தான். அப்போது ஒரு ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்த உடனே முதல்ல என்ன பண்ணணும்? அந்த தேவையில்லாத அந்த கூட்டத்தை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். சரி, சும்மா சொன்னால் நகர்ந்துருவாங்களா? மாட்டாங்க. என்ன பண்ணி ஆகணும்? கொஞ்சம் குரலை உயர்த்தி, சார் அவர் கொஞ்சம் காற்று வரட்டும் நகருங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நகர ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து அந்த கூட்டத்தில் பாருங்கள், ஒரு 4-5 பேர் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு தயக்கம் இருக்கும். நீங்கள் எடுத்து செய்யும்போது என்ன பண்ணுங்கள்? கூப்பிடுங்க, சார் யாராவது இருந்தால் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் கூப்பிடும்போது உடனே ஓடி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள பயன்படுத்தி அங்கேருந்து பாதுகாப்பான இடத்துக்கு முதல்ல அப்புறப்படுத்துங்க. காரணம் என்னென்னா, எங்கே ஆக்சிடென்ட் நடந்ததோ அந்த ஸ்பாட்டில் எப்போவுமே முதலுதவி செய்யக்கூடாது, எந்த உதவியுமே செய்யக்கூடாது. அடுத்த ஆக்சிடென்ட் நடக்கலாம், இல்லை வேறு ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது யாருக்கு முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், யாருக்கு ரெண்டாவது பண்ணலாம் அப்படின்றபோது, இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சில பேர் அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு, சில பேருக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு, உடம்புல அடிபட்டு ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு, சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, சில பேருக்கு மயக்கமாக இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை முதல்ல யாருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னா, யார் மயக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். காரணம் என்ன? அந்த அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு, ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே நினைவு இருக்குது, கான்ஷியஸ் இருக்குது. ஆனால் மயக்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் தெரியாது, தனக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் உயிர் போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார் கொடுக்கணும்னா மயக்கமாக இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மயக்கமாக இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்ததாக இப்போ நாம் அந்த முதலுதவியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. நீங்கள் திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்கள் தெரிஞ்சவரோ இல்லை நீங்கள் வழியில் போகும்போது யாரோ ஒருத்தர் மயக்கமாக விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? தண்ணி தெளிக்கிறோம் முகத்தில். அடுத்தது 2வது தண்ணி கொடுப்போம். இல்லை ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடை கிடச்சிது அப்படின்னா ஓடி போய் ஏதோ சோடா வாங்கிட்டு வந்து ஊற்றுவோம். அடுத்தது தட்டி பார்க்குறோம், கை காலெலாம் தேய்ச்சி விட்றோம், நிறைய பண்ணிகிட்டே போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். தண்ணி கொடுத்தோம் இல்லையா, இந்த தண்ணி ஏன் கொடுக்குறோம்? தண்ணி கொடுக்குற ரீசன் நீங்கள் நிறைய சொல்லலாம். அவருக்கு பசியாக இருந்தது சார், அதனால் தண்ணி கொடுத்தேன். இல்லை அவர் ரொம்ப நேரம் வெயில் அடைஞ்சார், உடம்புலாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அதனால் தண்ணி கொடுத்தேன். இல்லை ரீஹைட்ரேஷன் ரெண்டுமே நமக்கு, அதாவது உடம்பு தண்ணி நீர் சத்து குறைஞ்சி போச்சு, மறுபடியும் தண்ணி கொடுக்குறோம். ஸோ ரீஹைட்ரேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் இது எல்லாத்தோட முக்கியமான காரணம், நம்ம தண்ணி கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அந்த தண்ணி நமக்கு ஈஸியாக கிடச்சிது, இல்லை ஃப்ரீயாக கிடச்சிது. யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் தண்ணி கொடுத்து அவர் ஒரு வண்டி பிடிச்சோ ஒரு ஆட்டோ பிடிச்சோ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்க. என்ன தெரியுமா நடக்கும்? அவர் போகிற வழியிலே இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். காரணம் என்னென்னா, முதலுதவியில் என்ன செய்யணுன்றதை விட என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களில் யார் யாருக்கெல்லாம் முதலுதவியில் தண்ணி கொடுக்கக்கூடாது. இப்போ தண்ணி கொடுக்கக்கூடாத நபர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு அன்கான்ஷியஸ், யார் மயக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. 2வது, தலையில் அடிபட்டு அதிகமான ரத்தப்போக்கு இருக்குது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. 3வது, உடம்புல அடிபட்டு அதிகமான ரத்தப்போக்கு இருக்குது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா? கூடாது. 4வது, ஃபயர் ஆக்சிடெண்ட், தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாது. 5வது, ஹார்ட் அட்டாக், அவங்களுக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த 5 பேருக்கும் தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது தான் சரியான முதலுதவி. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த 5 பேருக்கும் தண்ணி கொடுத்துருப்போம். ஒருவேளை அவங்க இறந்து போயிருந்தால் அது காரணம் யார்? வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அப்போது ஏன் தண்ணி கொடுக்கூடாது, அதையே நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மறுபடியும் இந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். இப்போது ஒருத்தர் மயக்கமாக இருக்கார், அவர் ஏன் கொடுக்கக்கூடாது? காரணத்தை புரிஞ்சுக்கலாம். நாம் எல்லாம் சுவாசிக்கிறோம், அந்த மூச்சு காற்று லங்ஸுக்கு போகுது. நம்ம சாப்பிட்றோம், வாய் வழியாக சாப்பிட்டு அந்த சாப்பாடு வயிற்றுக்கு போகுது. இப்போ ஒருவேளை நான் மூக்கு மூடிட்டேன், அப்போது
இறந்து போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? வாய் வழியாக சுவாசிக்க ஆரம்பிப்பேன். இப்போ மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது காற்று நுரையீரலுக்கு போய் சேருது. அப்போ வாய் மூலம் சாப்பாடு வயிற்றுக்கு போகுது. வாய் வழியாக சுவாசிக்கக்கூடிய காற்று வயிற்றுக்கு போகுமா லங்ஸுக்கு போகுமான்னு கேட்டால் லங்ஸுக்கு மட்டும் தான் போய் சேரும். அது எப்படி நடக்குது? காரணம் என்ன? நமக்கு இங்கே தொண்டையில் எப்பி கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எப்பி கிளாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 டியூப் கனெக்டாக இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? யோசிச்சு பாருங்கள். ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வில் 2 டியூப் இருக்குது. அது என்னது? உணவு குழாய், சுவாச குழாய். இந்த உணவு குழாய், சுவாச குழாயில் சுவாச குழாய் மட்டும்தான் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். உணவு குழாய் எப்போ ஓப்பன் ஆகும்? நீங்கள் ஒரு சாப்பாடு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுது? சுவாச குழாய் க்ளோஸ் பண்ணிவிட்டு உணவு குழாய் ஓப்பன் ஆகுது. இது எப்போ நடக்கும்? நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும், தவிர மற்ற நேரத்தில் நடக்காது. ஒருத்தர் மயக்கமாக இருக்கார். அவருக்கு என்ன திறந்திருக்கும்? அவர் கண்டிப்பாக சுவாச குழாய் தான் திறந்திருக்கும். அப்போ நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க, நேராக சுவாச குழாய் வழியாக அவரோட நுரையீரலுக்கு போய் அவர் மூச்சு திணறி இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போது ஒருத்தர் மயக்கமாக இருக்காங்களா, அவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. 2வது, தலையில் அடிபட்டிருக்கு. 3வது, உடம்புல அடிபட்டிருக்கு. 2 பேருக்கும் அதிகமான ரத்தப்போக்கு. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்க. கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைனா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த டாக்டர், அந்த டீமில் வரக்கூடிய முதல் டாக்டர் யாருன்னா மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மயக்க மருந்து டாக்டர். அவர் என்ன செக் பண்ணி பார்ப்பார். வந்துட்டு அவர்கிட்ட ஒரு மானிட்டர் இருக்கும். அந்த மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்டொமக் எம்டியாக இருக்கா இல்லை ஏதாவது ஃபில்லப் ஆயிருக்கான்னு பார்ப்பார். நீங்கள் கொடுத்த தண்ணி ஒருவேளை அந்த ஸ்டொமக்கில் இருக்குது அப்படின்னா க்ளீனாக அந்த மானிட்டர் தெரியும், வயிற்றுக்குள்ளே தண்ணி இருக்குது. அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு அந்த சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லுவார், டாக்டர் எனக்கு இன்னும் ஒரு 4 hours டைம் வேணும், இப்போ என்னால் மயக்க மருந்து கொடுக்க முடியாது. ஏன் இந்த 4 hours? நீங்கள் கொடுத்த தண்ணி உங்கள் ஸ்டொமக்லேருந்து யூரின் பேக் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 hours ஆகும். ஏதாவது டியூப் போட்டு எடுக்க முடியுமா? முடியாது. அதுவாக ஃபில்டர் ஆகி யூரினாக வெளியே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போது அந்த முதல்ல டாக்டர் அட்மிட் பண்ணும்போது என்ன சொன்னார்? வித்தின் ஒரு 2 hours சர்ஜரி பண்ணணும்னு சொன்னார். இப்போ நீங்கள் தண்ணி கொடுத்தனால என்ன பண்ண முடியல? அந்த தண்ணினால் மயக்க மருந்து கொடுக்க முடியல. அப்போ அவரில் இதுக்கு கொண்டு போக முடியாது, ஆப்ரேஷனுக்கு கொண்டு போக முடியாது. சரி, இது 2வது கேட்டகரி. அது 3வது கேட்டகரி. அதாவது 2வது 3வது. 4வது நபர் யார்? ஒருத்தர் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், தீ காயப்பட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லாக வெந்து போச்சு. தண்ணி 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 கதறுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். என்ன சார் தண்ணி தானே கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த தண்ணி போய் அவங்க ரத்தத்தில் மிக்ஸ் ஆகும். அந்த டெம்பரேச்சர் இம்மீடியட்டாக குறைய ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஜன்னி இறந்து போகிற வாய்ப்புகள் மிக 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 அதிகம். தீ காயப்பட்டிருக்கு அப்படின்னா வெளியில் எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றுங்க, தப்பே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. 5வது, ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எல்லாருக்குமே இப்படி இந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் அப்படின்னு ஒரு அறிகுறி இருக்கும். அவங்களுக்கு நிறைய அறிகுறி இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு அறிகுறி மூச்சு திணறல். இந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. காரணம் என்ன? அவனுக்கு வின் பைப், ஃபுட் பைப் 2 மாறி மாறி திறந்திருக்கும். நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது என்ன சான்ஸ் இருக்குது? அப்படியே வின் பைப் வழியாக மூச்சு குழாய் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மூச்சு திணறி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போது இந்த 5 பேருக்கும் தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது தான் சரியான முதலுதவி. அடுத்ததா இவங்களை எப்படி சரியான வகையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இப்போது மயக்கமாக இருக்கவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணினோம்? தண்ணி தெளித்தோம், தட்டி பார்த்தோம், கிள்ளி பார்த்தோம், கை காலம் தேய்ச்சி விட்டோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்படி எல்லாம் இருந்து அவர் இன்னும் மயக்கமாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்ததாக அவருடைய பல்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். இந்த முறைக்கு பேர் ஏபிசி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். அது என்னது ஏபிசி? ஏனா ஏர்வே, பினா ப்ரீத் வே, சினா சர்க்குலேஷன். அதாவது அவருடைய சுவாசம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். 2வது, சுவாச குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். 3வது, ரத்த ஓட்டம் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போது இந்த மெத்தட் பேர் ஏபிசி சொல்லுவோம். நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏபிசி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். பல்ஸ் எங்கே செக் பண்ணணும்? இப்போ வழக்கமாக பல்ஸ் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கையில் சொல்லுவோம், மணிக்கட்டில் காட்டுவோம். ஸோ மணிக்கட்டில் எங்கே காட்டுவோம்? இந்த இடத்துல இப்படி கை வச்சு காட்டுவோம். இந்த இடத்துல கை வச்சு பார்த்தா எதாவது தெரியுமா? யாருக்கு தெரியும்? சினிமாவில் வர டாக்டர் இல்லை ட்ராமாவில் வர டாக்டர் மட்டும் தான் இங்கெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு பல்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்க. தவிர உண்மையிலே டாக்டர்ஸ் செக் பண்ணாங்கன்னா இங்கே பார்க்க மாட்டாங்க. அப்போ எங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்கள் இடது கை கட்டை விரல் அதுக்கு நேர் கீழே இந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 3 இல்லை 4 விரலை வச்சு பார்த்தா உங்களுக்கு பல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நீங்கள் பல்ஸ் பார்க்குற இடம். இங்கே வச்சு பார்த்துட்டு நீங்கள் பல்ஸ் இருக்காதுன்னு செக் பண்ணுறீங்க. இப்போ ஒருவேளை இங்கே பல்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம்.
அவர் இறந்து போயிட முடிவு பண்ணக்கூடாது. அடுத்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு கை வச்சு பாருங்கள், தெரியலனா இன்னொரு கை வச்சு பாருங்கள். அதுவும் தெரியலனா காதை வச்சு கேளுங்க, ஹார்ட் பீட் உங்களால் கேட்க முடியும். இல்லை சார் அதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னா ஃபைனலாக ஒரு டாக்டர் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றது டெத் சர்டிஃபிகேட் கையெழுத்து பார்த்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த தாடையை தூக்கிட்டு இந்த இடது பக்கமாக இங்கே வச்சு பார்ப்பாங்க. இங்கே வச்சு பார்த்துட்டு 2 நிமிஷம் செக் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு டாக்டர்ஸ் டெத் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடுவாங்க. அப்போ ஃபைனலாக இங்கே வச்சு பார்க்குறீங்க, வச்சு பார்த்ததில் அவருக்கு பொறுத்த வரைக்கும் பல்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்ன பார்க்கலாம், அவருக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மூச்சு இருக்கான்னு எங்கே பாருங்க, மூக்கில் கை வச்சு பார்க்குறீங்க, ஒரு சூடான காற்றை நீங்கள் உணர முடியும். இல்லை அப்படி உணர முடியல அப்படின்னா பக்கத்தில் யாராவது கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அந்த கண்ணாடியை வாங்கி தொடச்சிட்டு வச்சு பாருங்கள். அதில் அந்த ஈரப்பதம் ஒரு புகை மாதிரி இருக்கும், அதை பார்க்க முடியும். வாட்ச் கட்டியிருக்கேன் அப்படின்னா அதில் கண்ணாடியாக இருந்ததுன்னா அதையும் வச்சு பார்க்கலாம். மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் ஸ்க்ராட்ச் கார்டு இல்லாமல் இருந்தால் அதையும் வச்சு பார்க்கலாம். மொத்தத்தில் ஒரு மிரர் வேணும். இல்லை சார் மிரர் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு நூல் எடுத்து மூக்கு பால் வச்சு பாருங்கள், அது லைட்டாக ஷேக் ஆகும், அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இத்தனை விதத்தில் இது பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு அடிபட்டிருக்காரு, ஒருத்தர் மயக்கமாக இருக்கார், அவரை பொறுத்த வரைக்கும் பல்ஸ் குறைவாக இருக்கும். நாம் செக் பண்ணது கரெக்டாக செக் பண்ணால் தான் அடுத்து என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். இப்போது அந்த நபரை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பார்த்தல பல்ஸும் இருக்குது, ஹார்ட் பீட்டும் இருக்குது, மூச்சும் இருக்குது. அப்போனா இந்த ஸ்டேஜுக்கு பேர் நம்ம டீப் அன்கான்ஷியஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே இருந்து மயக்கமாக இருந்தாங்கன்னா அவன் டீப் அன்கான்ஷியஸ். சரி, இவரை எவ்வளோ நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால் நாம் அதிகபட்சம் டைம் 10 நிமிஷம் மட்டும்தான். இந்த 10 நிமிஷத்தில் உங்களால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடிஞ்சால் நீங்கள் காப்பாற்றிடலாம். ஆனால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நமக்கு 10 நிமிஷத்தில் எந்த ஒரு வண்டி கூட கிடைக்காது. அப்போ நாம் என்ன பண்ணிடணும், அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் அங்கே தான் பண்ணணும். சரி, என்ன ஃபஸ்ட் எய்ட், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய 2 கால்களையும் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 அடி உயரம் ஒரு ஸ்டூலை வச்சு ஒரு சேரை வச்சு ஒரு 1 அடி உயரம் தூக்கி வச்சுருங்க. தூக்கி வச்சு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் வேகமாக அவருடைய மூளைக்கு போக ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் அவர் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருவார். ஒரு வேளை 5 நிமிஷம் கழிச்சு அவர் மயக்கம் தெரியல அப்படின்னா இப்போ தண்ணி எடுத்து முதல்ல தெளிங்க, உடனே அவர் எழுந்துருவார். இதை பண்ணால் போதும். வர தேவையில்ல. எழுந்ததுக்கப்புறம் அவருக்கு சூடாக கொடுக்கறதுக்கு டீ காஃபி இல்லை பால் கொடுக்கலாம், தவிர கூல்ட்ரிங்ஸோ தண்ணியோ கொடுக்கக்கூடாது. இதுதான் ஒருத்தர் மயக்கமாக இருக்கவங்க செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போது இந்த மாதிரியான மயக்கம் யார் யாருக்கெல்லாம் வரும், ஒரு 5 விதமான சூழ்நிலையில் இந்த மயக்கம் ஏற்படும். 1, ஒருத்தர் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி மயக்கம் ஏற்படும். 2வது, ரோடில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட்டை டைரெக்டாக பார்க்கும்போது என்ன ஆகுது, மூளைக்கு ஒரு ஷாக் ஏற்படும், அப்பவும் மயக்கம் ஏற்படும். 3வது, 18 hours 20 hours ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா அப்போவும் அவங்களுக்கு மயக்கம் ஏற்படும். 4வது, முன்னாடிலாம் நம்ம ஊரில் யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க இறந்து போயிட்டா நமக்கு தந்தி வரும். அந்த தந்தியை வாங்கி பார்த்துட்டு நமக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் இறந்துட்டான்னு சொல்லி கேட்கும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு மயக்கம் ஏற்படும். அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மகிட்ட என்ன இருக்குது, கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோன் ஏதோ ஒரு புது நம்பர் வருது, நீங்கள் எடுத்து காதில் வைக்கிறீங்க, யாரோ ஒரு இறந்துட்டான்னு சொல்லி தகவல் வரும்போது இம்மீடியட்டாக உங்களுக்கு ஷாக் ஏற்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அவங்க மயக்கமிடுவாங்க. 5வது யாருன்னா தண்ணியில் விழுந்துட்டாங்க, நீச்சல் தெரியல, அதனால் நம்ம ஏற்பட்ட மயக்கம். இந்த 5 பேருக்கும் இந்த சூழ்நிலை தான் ஏற்படும். இவங்களுக்கு ஒரே மெத்தட் என்ன, 1 அடி உயரம் ஒரு காலத்துக்கு வச்சுட்டு வேகமாக ரத்த ஓட்டம் போகிறத நீங்கள் பார்த்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதுதான் ஒருத்தர் மயக்கமாக இருக்கவங்கள எழுப்பக்கூடிய ஒரு முறை. அடுத்ததாக ஷாக், அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஷாக்ஸ் வீட்டில் எங்கே நடக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் அம்மாவோ இல்லை சிஸ்டரோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் ஒரு கிரைண்டர் போட போனாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஷாக் கிடைச்சிது. ஸோ வழக்கமாக எல்லாம் என்ன சொல்லுவோம், உடனே ஏதாவது ஒரு மரக்கட்டை எடுத்து அவங்கள அடிக்கணும் இல்லை தட்டி விடணும் அப்படின்னுவோம். யோசிச்சு பாருங்கள், இந்த காலத்தில் நமக்கு மரக்கட்டையெல்லாம் வீட்டில் இருக்கா, கிடையாது. அப்போது மரக்கட்டைன்னு தேடிட்டு இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு மின்சாரத்தை கடத்தாத பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி மெயின் சுவிட்ச் இருந்தால் உடனடியாக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான் சரியான முறை. இப்போ நிறைய பேர் வீட்டில் புதுசாக வர வீடுகள் எல்லாமே இந்த MCBன்னு சொல்லுவாங்க, சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கும். இது என்ன ஆகும், ஷார்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். பழைய காலத்து வீடுகள் அந்த மாதிரி கிடையாது. அப்போ நீங்கள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனாலும் மெயின் சுவிட்ச் என்ன ஆகும், ரொம்ப உயரமாக வச்சுருப்பாங்க, இல்லை லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண முடியாது. அப்போ வேறு வழியே இல்லை, நீங்கள் அவங்கள தான் அங்கேருந்து நகர்த்தணும் இல்லை அப்புறப்படுத்தணும். எப்படி நகர்த்தலாம், மரக்கட்டை கிடையாது. ஆனால் எல்லார் வீட்லேயும் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் சேரை பயன்படுத்தி அவங்க லேசாக நகர்த்தி விட்டால் போதும்,
அவங்க தானாக அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருவாங்க. பிளாஸ்டிக் சேர் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் யூஸ் பண்ணலாம், ஒரு பிளாஸ்டிக் குடம் யூஸ் பண்ணலாம். நம்ம காலில் போட்டிருக்க ஷூ செருப்பை கூட பயன்படுத்த முடியும். ஒரு நோட் புக்கு, ஒரு டைரி, ஒரு பைபிளை பயன்படுத்தலாம். ஸ்கூல் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு பாய், தலகாணி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம போட்டிருக்க துணி கூட நம்ம பயன்படுத்த முடியும். இது எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, அங்கேருந்து அவங்கள நகர்த்துறீங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் அவங்க மயக்கமாக இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? இப்போ உடனடியாக நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏபிசி செக் பண்ணி பார்க்கணும். சுவாசம் இருக்கா, ஹார்ட் பீட் இருக்கா, பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து ரெண்டுமே இருந்தால் என்ன பண்ணணும்? 1 அடி உயரம் காலை தூக்கி வச்சுட்டு பேசாமல் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க மயக்கம் தெரிஞ்சு எழுந்துருவாங்க. ஒருவேளை செக் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ அவருக்கு சுவாசம் இல்லை, அதாவது பல்ஸ் இருக்குது, சுவாசம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்களோட லைஃப் டைம் இப்போது நமக்கு ஜஸ்ட் 7 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் 2 பேர் இருந்து மயக்கமாக இருந்தால் 10 நிமிஷம் சொன்னேன். இப்போ அதில் 1 இல்லையா? அப்போது நமக்கு டைம் 7 மினிட்ஸ் தான் இருக்குது. வித்தின் 7 மினிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்? ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணோம். வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண உடனேயா அவங்களுக்கு வாயோட வாய் வச்சு செயற்கை முறை சுவாசம் கொடுக்க ஆரம்பிக்கணும். எவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும்? ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற வரைக்கும் கொடுக்கணும். வழியில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது. எப்போ நிறுத்தலாம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் போகிற ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தால் நிறுத்தலாம். இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய சுவாசம் அவங்க உள்ளுக்குள்ளே போகாமல் எதிர்த்துக்கிட்டு திரும்பி வந்தால் அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். மேற்கொண்டு உங்களுக்கு அவசியம் இல்லை. இல்லை சார் அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுற வரைக்கும் மூச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த சிச்சுவேஷன், செக் பண்ணி பார்க்குறீங்க, மூச்சும் இல்லை, பல்ஸும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சிபிஆர்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை பயன்படுத்தி நாம் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். இது எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்னா சிபிஆர் பொறுத்த வரைக்கும் சரியான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போது அந்த சூழ்நிலை நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை 5 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த 5 மினிட்ஸ்க்கு நம்ம சிபிஆர் ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஹார்ட் அட்டாக். ஆரம்பத்தில் சொன்னேன், இந்தியாவில் அதிகமான ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 22 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறாங்கன்னு சொன்னேன். இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக முடியும். எப்போ? நாம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருந்தால் முடியும். இப்போது ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கும், அது முதல்ல பார்க்கலாம். இப்போ ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யூனிவர்சல் சிம்டம், எங்கே போனாலும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே சிம்டம் இடது பக்க மார்பு வலி. இந்த வலி எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமாக, மற்ற வலி மாதிரி இல்லாமல் ஒரு 20-30 ஊசி எடுத்து உங்கள் இடது பக்க மார்பில் சுருக்குன்னு குத்தினா எப்படி வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வலி இருக்கும். இது ஹார்ட் அட்டாக் உண்டான வலி. அடுத்தது, இந்த வலி மெதுவாக உங்கள் தோள்பட்டைக்கு, இடது தோள்பட்டைக்கு பரவும். 3வது, இடது கை தூக்க முடியாது, தாங்க முடியாத வலி இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த முதுகு வலி இந்த தோள்பட்டையோடு சேர்ந்த வலியை தவிர இது தனியான வலி கிடையாது. அடுத்தது, இடது பக்க எக்கச்சக்கமான வேர்வை, லெஃப்ட் சைடில் மட்டும் வேர்க்கும். எப்படி நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் வேர்வை இருக்குமோ அந்தளவுக்கு அதிகமான வேர்வை இருக்கும். அடுத்தது, இப்போ புதுசாக ஒன்று, இடது பக்க தாடை வலி, தாங்க முடியாத லெஃப்ட் சைட் ஜா பெயின். அடுத்தது, லேடிஸ் மட்டும் இருக்கும் வயிறு வலி, வயிறு எரிச்சல் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வாமிட்டிங் வர மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் லேடிஸ் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா யூட்ரஸ் யார் ரிமூவ் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கும், அடுத்தது 50 இயர்ஸ்க்கு மேலே ஆனவங்களுக்கும், இவங்களுக்கு தானே தவிர வேறு யாருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த சிம்டம்ஸோட கூட இருக்க மற்ற சிம்டம்ஸில் ஏதாவது 1-2 இருந்தாலும் சான்சஸ் இருக்குது, உடனடியாக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது இந்த சிம்டம்ஸ் இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். வீட்டில் யாராவது ஒருத்தர், பெரியவங்க ஒருத்தர் உங்கள் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு லேசாக நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அடுத்த என்ன கேள்வி கேட்க தோணும்? ஏப்பா உனக்கு தோள்பட்டை வலிக்குதா, உனக்கு கை வலிக்குதான்னு கேட்குறீங்க. அவர் ஆமாப்பா இந்த கையை என்னால் தூக்க முடியலப்பா, தாங்க முடியாத வலி இருக்குப்பா அப்படின்றீங்க. இது சொன்னோடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்தது, அப்பா உனக்கு அட்டாக் வந்திருக்குன்னுவார். அந்த அட்டாக் வந்தோடனே அவர் சொன்ன கேள்விப்பட்டு என்ன பண்ணுவோம்? அவர் பட்டாக்குன்னு அங்கேயே போய் சேர்ந்துருவார். ஸோ நல்லா நான் வச்சுங்க, பயமுறுத்தாதீங்க, தைரியம் சொல்லுங்கள். என்ன சொல்லலாம்? ஏதாவது கேஸ் ட்ரபிளாக இருக்கும், காலையில் ஏதாவது
என்ன பதார்த்தம் சாப்பிட்ருப்ப பயப்படாதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எதுக்கு மாத்திரை வச்சுருக்கீங்களோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கண்டிப்பாக மாத்திரை வச்சுருக்கணும். அது என்ன மாத்திரை? ஆஸ்பிரின் 150 மில்லிகிராம்ஸ். அது இல்லை கிடைக்கல அப்படின்னா எக்கோஸ்பிரின் 150 மில்லிகிராம்ஸ். இந்த மாத்திரையை தயவு செஞ்சு வீட்டில் வைங்க. ஒரு 35-40 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சுருக்கணும். ஏன் 35 வயசு சொல்கிறேன்? இன்றைக்கி உலகத்திலே அதிகமான பேஷண்ட் தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த ஆவரேஜ் ஏஜ்னு பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 23 வயசுலேருந்தே ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30-35 ப்ளஸ் மேலே இருக்கவங்க இந்த மாத்திரையை வச்சுக்கணும். இந்த மாத்திரை என்ன பண்ணுவோம்? ஒரு 10 மாத்திரையை வாங்கிங்க. வீட்டில் ஒரு 5 மாத்திரை வச்சுட்டு ஒரு 5 மாத்திரை உங்கள் பேக்கில் வச்சுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு இது எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். காரணம் என்ன? இந்த மாத்திரையை நம்ம முழுங்கக்கூடாது. மற்ற மாத்திரை மாதிரி தண்ணியில் முழுங்கக்கூடாது. இந்த மாத்திரை எடுத்து என்ன பண்ணணும்? உடனடியாக நாக்குக்கு மேலே வச்சு சூ பண்ணி சாப்பிட்ணும். எக்காரணம் கொண்டு வந்து முழுங்கக்கூடாது. முழுங்கினா வயிற்றில் போய் டைலூட் ஆகி வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வாயில் வச்சோன்னா என்ன ஆகும்? இம்மீடியட்டாக டைலூட் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது செய்கிற வேலையை அது ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு டைம் எவ்வளோ? நான் ஏற்கனவே ஆரம்பிக்க சொன்னேன். ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்தானா இப்போல்லாம் எல்லாமே மேசிவ் அட்டாக்காக இருக்குது. 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள உயிர் போயிடுன்னு சொன்னேன். ஆனால் இந்த மாத்திரை உங்கள் கையில் இருந்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் அந்த உயிரே போகாமல் நீங்கள் என்ன பண்ணுவோம்? கெட்டியாக பிடிச்சிக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 1 மணி நேரத்துக்கு உங்களால் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிட்டீங்க, அப்போ அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாத்திரையை கட்டாயமாக வீட்டில் வச்சுருக்கணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம், எப்படி கொண்டு போவாங்க? ஹார்ட் பேஷண்ட்டை படுக்க வச்சு கொண்டு போவீங்க இல்லையா? தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. எப்போவுமே ஹார்ட் பேஷண்ட்டை உட்கார வச்ச பொசிஷனில் தான் கொண்டு போகணும். படுக்க வச்சு கொண்டு போனால் அவங்க ஹார்ட் பீட்டும் பல்ஸும் லோவாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இறந்து போகிற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஃபீட்பேக் கேட்டேன். அப்போது கேட்கும்போது ஒரு பொண்ணு எழுந்து சொன்னான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எழுந்து சொன்னேன், சார் ஒரு 15 டேஸ் முன்னாடி உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்க முடியும். எங்கள் அப்பாவுக்கு 48 வயசு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. நாங்கள் காரில் பேக் சீட்டில் படுக்க வச்சு தான் கொண்டு போனோம். ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் சேரும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த டாக்டர் என்கிட்ட கூப்பிட்டு தனியாக சொன்னார், ஏமா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை உட்கார வச்சு கொண்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? அந்த டாக்டர் உண்மையிலே எனக்கு திட்டினார் சார். அப்போது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் என்னோடய அப்பாவை உட்கார வச்சு கொண்டு போயிருப்பேன். இப்போ தான் புரியுது அது ஏன்றது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. எப்போவுமே ஹார்ட் பேஷண்ட்டை சிட்டிங் பொசிஷன் கொண்டு போங்க, படுக்க வச்சு கொண்டு போகாதீங்க. இப்போது ஒருவேளை போகிற வழியில் அவர் மயக்கமாயிட்டார்னா நீங்கள் நாக்கு மேலே வச்ச மாத்திரையை அவர் சப்பி சாப்பிட மாட்டார். அப்போ என்ன பண்ண? இன்னொரு மாத்திரையை எடுத்து அவருடைய உதட்டுக்கு பின்னாடி நீங்கள் வைக்கணும். நாக்கு மேலே வச்சா அவங்க சப்பினா மட்டும் தான் கரையும். உதட்டுக்கு பின்னாடி வச்சிங்கன்னா அங்கே ஏற்கனவே சலைவா ஊறிட்டு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். காரணம் என்ன? இந்த மாத்திரை ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதையும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த மாத்திரை வைக்கும்போது அங்கே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை சேவ் பண்ணிடலாம். அடுத்த சிச்சுவேஷன், ஒருவேளை இந்த மாத்திரை கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் தலைவலி காய்ச்சலுக்கு ஏதாவது மாத்திரை வச்சுருந்தா பேராசிட்டமால் அதில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த பேராசிட்டமால் இருந்தால் அந்த மாத்திரையை ஒரு ஸ்டாண்ட் பையாக தற்காலிகமாக பயன்படுத்தலாம். இது ஒரு 30% சான்ஸ் இருக்குது. ஆஸ்பிரின் எக்கோஸ்பிரின் சொன்னேன். அந்த ஆஸ்பிரின் எக்கோஸ்பிரின் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண? உடனடியாக நீங்கள் நாக்கு மறைச்சு கொண்டு போயிருங்க. இது என்ன தானாக கரையும். ஆனால் இந்த மாத்திரை அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை பவுடர் பண்ணி தான் நாக்கு மேலே இல்லை நாக்கு அடியில் உதட்டு பண்ணி வைக்கலாம். இது ஒரு 30% வேலை செய்யும். அந்த மாத்திரை 100%, இது 30% வேலை செய்யும். அப்போது கொண்டு போங்க. போகிற வழியில் ஏதாவது ஒரு மருந்து கடை கிடச்சா ஆஸ்பிரின் எக்கோஸ்பிரின் வாங்கி வச்சுருங்க. கண்டிப்பாக அவரை காப்பாற்றலாம். அடுத்த சிச்சுவேஷன், ஒருவேளை இந்த மாத்திரை இல்லை சார், அந்த மாத்திரை இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது சிட்டிங் பொசிஷனில் கொண்டு போங்க. அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக அவரை காப்பாற்ற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போது ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு மயக்கமாக விழுந்துட்டாங்க. ஓடி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அவனுக்கு பல்ஸ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் உயிர் போனாலும் முதலுதவி தெரிஞ்சால் இன்னும் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. என்னது 5 மினிட்ஸ்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நின்று போனதுக்கப்புறம் நம்முடைய மூளை மட்டும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சுட்ருக்கோம். அந்த 5 மினிட்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். சிபிஆர்னு ஒரு முறை இருக்குது. அதை பயன்படுத்தி அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். சிபிஆர்னா என்னது? கார்டியோ பல்முனரி ரிசசிட்டேஷன். அதாவது உங்களுடைய ஹார்ட்டையும் லங்ஸையும் ஒரே நேரத்தில் இயக்கிறது தான் நம்முடைய சிபிஆர் முறையின் பேர். இந்த முறையை பயன்படுத்தும் போது கரெக்டாக நீங்கள் காப்பாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நம்முடைய கையை வந்து 2 நிப்பலுக்கும் நடுவில் கையை வச்சுக்கணும். ஒரு கையை வச்சு இன்னொரு கையை அதுக்கு மேலே வச்சு
டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஹார்ட்டை பம்ப் பண்ணுறோம், ரெண்டாவதாக மூச்சு கொடுக்குறோம். ஸோ பம்பிங் எந்த தடவை பண்ணோம், கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு வேகமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் அப்படியே ஹார்ட் உள்ளே போகிற அளவுக்கு என்ன பண்ண நீங்கள் வேகமாக பம்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பம்ப் பண்ணது 30 தடவை நீங்கள் கரெக்டாக பம்ப் பண்ணீங்க. டைமிங் எப்படி கவுண்ட் பண்ணலாம், 1 2 3 சொல்கிறது பதிலாக 1001 1002 1003 1004 சொல்லும்போது அந்த கேப் கம்மியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், அந்த டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ் முதல்ல பம்ப் பண்ணுங்கள். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு செயற்கை முறையான சுவாசம் கொடுக்கணும். சுவாசம் என்ன பண்ணோம், தாடையை தூக்கிட்டு அவங்க மூக்கை மூடிட்டு வாயோட வாய் வச்சு அவனுக்கு ஒரு தடவை மூச்சு கொடுங்க. மறுபடியும் திருப்பி என்ன பண்ணுங்க, தாடையை இறக்கிட்டு மறுபடியும் 2வது முறை தாடையை தூக்கி மூக்கு க்ளோஸ் பண்ணி மூச்சு கொடுத்து மூக்கில் கை எடுத்துட்டு தாடையை கீழே இறக்கி விடுங்க. இந்த மாதிரி 2 முறை சுவாசம் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணோம், 30 தடவை ஹார்ட்டை பம்ப் பண்ணோம், 2 தடவை மூச்சு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தொடர்ந்து 30 2 30 2 அதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே போங்க. ஒரு காரில் போகிறீங்க, ஒரு ஆட்டோவில் போகிறீங்க அப்படின்னா பேக் சீட்டில் வச்சுட்டு நீங்கள் பம்ப் பண்ணிக்கிட்டே தான் போகணும். எவ்வளோ நேரம் பம்ப் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போய் சேர வரைக்கும் பம்ப் பண்ணணும். வழியில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது. எப்போ வழியில் நிறுத்திங்களோ அதுலேருந்து நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அந்த மூளை செயல்பட்டு இருந்து நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு, வாய்ப்பு இல்லைன்னே சொல்லலாம். இப்போது இதே சூழ்நிலை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, உடனே டாக்டர்ஸ் வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கை மாட்டுவாங்க. இமீடியட்டாக அந்த மைல்டு ஷாக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஷாக் கொடுக்கும்போது மூளை வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவனை காப்பாற்ற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு சிபிஆர் பண்ணால் இப்போதைக்கு 65லேருந்து 70 பேர் வரைக்கும் நம்ம காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை கரெக்டாக பண்ணும்போது இன்னும் 100 பேர் கூட நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ எல்லாரும் கரெக்டாக செய்யும்போது வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது சின்ன சின்ன விஷயமா தெரியும். ஆனால் இதை சரியாக பயன்படுத்தும் போது நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். எங்களோட நோக்கம் என்ன, இந்த நிகழ்ச்சி மூலிமா நிறைய உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்றதான் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே தைரியமாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை பயன்படுத்துங்க. தயக்கம் காட்டாதீங்க. செய்யும்போது கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா அந்த உயிரிலை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றுவீங்க ஒரு நம்பிக்கையோடு இந்த புகாம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.